எல்லாருக்கும் வணக்கம். எப்போவாச்சும் ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு அதிலிருந்து வெளியவே வர முடியாம ரொம்ப நேரம் தவிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு தான். இங்க நாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை எடுத்து ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நாம இந்த ஓவர் திங்கிங், அதாவது அதிகமா யோசிக்கிற பிரச்சனைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க மனசு சில சமயம் ஒரு ஓடாத ரெக்கார்டு மாதிரி ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யாரோ கூட பேசினதே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறது, இல்லனா நடக்காத ஒன்ன நினைச்சு அத பத்தியே கவலைப்படுறது, இந்த மாதிரி ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம தவிக்கிற அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். சைக்காலஜிஸ்ட்ஸ் இந்த உடைந்த ரெக்கார்டு மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ரூமினேஷன். டாக்டர் ஓல்ஸ் சொல்றது ரொம்பவே சரியா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு புண்ண திரும்ப திரும்ப நோண்டி அத ஆறவே விடாம பண்ற மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, இந்த உதாரணம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. அதாவது இந்த ரூமினேஷன்னா என்னன்னா, நம்ம செஞ்ச தப்பு, கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள், வருத்தங்கள், இத பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்கிற ஒரு பழக்கம். இது உங்கள ஒரு தீராத சுழற்சிக்குள்ள தள்ளி நாளுக்கு நாள் உங்க மனநிலைய ரொம்பவே மோசமாக்கிடும். சரி, நீங்க அதிகமா யோசிக்கிறீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப சொல்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. யாரோ கூட பேசுனதையே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறது, எடுத்த ஒவ்வொரு முடிவையும் சந்தேகப்படுறது, இல்லனா மோசமா என்ன நடக்கும்னு கற்பனை பண்ணி பாக்குறது, இதெல்லாம் இருந்தா நீங்க அதிகமா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, ஆனா இது நிறுத்துறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? பதில் நம்ம மூளைக்குள்ள தான் இருக்கு. வாங்க நம்ம மூளைக்குள்ள ஒரு குட்டி டூர் போயிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையில அமெக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு. இத நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஓவர் சென்சிட்டிவ் அலாரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. உண்மையான ஆபத்து வந்தா அடிக்கிறத விட்டுட்டு சின்ன சின்ன மன அழுத்தத்துக்கெல்லாம், அதாவது யாராவது நம்மள மதிக்கலனா இல்ல ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தா கூட இது டேஞ்சர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம உடம்பு தேவையில்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிடுது. பாருங்க, இந்த அமெக்டாலா அலாரம் அடிச்ச உடனே நம்மளோட பகுத்தறிவு மூளை, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அந்த பிரச்சனைய சரி பண்ண ஓடி வரும். ஆனா அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காததால அதுவும் ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப அதே யோசிச்சு கவலையை இன்னும் அதிகமாக்கிடும். இது ஒரு விஷவட்டம் மாதிரி நம்மள மனசளவுல ஒண்ணுமே செய்ய விடாம முடக்கி போட்டுடும். இந்த மனப்போராட்டம் நடக்கிற முக்கியமான இடம் நம்ம மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், சுருக்கமா டிஎம்என். இது நம்ம மூளையோட ஆட்டோ பைலட் மோட் மாதிரி. குறிப்பா ராத்திரி நேரத்துல வேற எந்த வேலையும் இல்லாம படுக்கும்போது நம்ம மனசு எங்கெங்கயோ ஓடுமே, அதுக்கு காரணம் இந்த டிஎம்என் தான். அது பாட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாம ஓட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்க மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருக்கீங்கன்னு நினைச்சா அது தப்பு. நீங்க தனியா இல்ல. உதாரணத்துக்கு அமெரிக்காவுல மட்டும் கிட்டத்தட்ட 4 கோடி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கவலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இது அதிகமா யோசிக்கிறது கூட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. சோ இது உங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. சரி, கவலைப்படாத யோசிக்காதன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அது ஏன் வேலை செய்யறதில்ல? வாங்க பாக்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ரெடியா? அடுத்த 10 செகண்டுக்கு நீங்க ஒரு பிங்க் கலர் யானைய பத்தி மட்டும் நினைக்கவே கூடாது. சரியா? ஸ்டார்ட். என்னாச்சு? உங்க மனசுக்குள்ள அந்த பிங்க் யானை தானே வந்துட்டு போச்சு. இதுதான் மேட்டர். நம்ம ஒரு விஷயத்த வேணான்னு நினைக்க நினைக்க அதுதான் இன்னும் அழுத்தமா நம்ம மனசுல வந்து நிக்கும். அதனாலதான் ஓவரா யோசிக்காதன்னு நமக்கு நாமே சொல்றது ஒரு ட்ராப் மாதிரி. அது பிரச்சனைய இன்னும் பெருசாக்கும். அப்போ இதுல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமான சிந்தனை நம்மள ஒரு செயலை செய்ய வைக்கும். ஆனா அதிகப்படியான சிந்தனை நம்மள எதுவுமே செய்ய விடாம முடக்கி போட்டுடும். ஒன்னு நம்மள முன்னாடி போக வைக்குது, இன்னொன்னு நம்மள ஒரே இடத்துல கட்டி போடுது. சரி, இப்போ பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். வாங்க தீர்வுக்கு போலாம். இந்த ஓவர் திங்கிங்கை சமாளிக்க ஒரு சூப்பரான நிரூபிக்கப்பட்ட டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்கோட பேரு வரி டைம், அதாவது கவலைப்படும் நேரம். ஐடியா ரொம்ப சிம்பிள். நாள் பூரா கவலைப்படுறதுக்கு பதிலா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். டெய்லி ஒரு 15 நிமிஷம். அந்த டைம்ல மட்டும்தான் நீங்க கவலைப்படணும். மத்த நேரத்துல ஏதாவது கவலை வந்தா அதை ஒரு நோட்புக்ல எழுதி வச்சுட்டு உன்னை அப்புறமா அந்த டைம்ல பாத்துக்கிறேன்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிடணும். இந்த டெக்னிக் நல்ல ஒர்க் ஆகணும்னா சில டிப்ஸ் இருக்கு. டெய்லி ஒரே இடம் ஒரே நேரத்தை செலக்ட் பண்ணுங்க. தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை பண்ணாதீங்க. ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. டைம் முடிஞ்சதும் டக்குன்னு எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சுடுங்க. இது உங்க மூட உடனே மாத்த ஹெல்ப் பண்ணும். அந்த கவலைப்படுற நேரத்துல கூட சும்மா கவலைப்படாம அது ஒரு பிரயோஜனமான விஷயமா மாத்தலாம்.
உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கவலையும் எடுத்து இத சரி பண்ண என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேளுங்க. முடியும்னு பதில் வந்தா அதுக்கு ஒரு பிளான் போடுங்க. முடியாதுன்னு பதில் வந்தா அதை ஏத்துக்கிட்டு விட்டுட பழகிக்கணும். இந்த வரி டைம் இல்லாம திடீர்னு வர்ற மன அழுத்தத்தை குறைக்க இன்னும் சில உடனடி டெக்னிக்ஸ் இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். சில சமயம் நம்ம எண்ணங்கள் கண்ட்ரோல் இல்லாம ஓடி ரொம்ப பதட்டமா இருக்குமே, அப்போ இந்த 5 4 3 2 1 டெக்னிக் ஒரு எமர்ஜென்சி பிரேக் மாதிரி வேலை செய்யும். இது உங்க கவனத்தை உங்க சிந்தனைகள்ல இருந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்க ஐம்புலன்களுக்கு கொண்டு வரும். உங்களை சுத்தி பார்க்க முடியற 5 பொருள், உங்களால உணர முடியற 4 விஷயம்னு இத முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நாம பார்க்க போற சில ஆலோசனைகள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை சந்திக்கிறவங்களுக்கு, குறிப்பா ஒரு புது பராமரிப்பு இல்லத்துக்கு போற பெரியவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சூழல்ல தனிமையும் அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயமும் அதிகமா யோசிக்க வைக்கும். ஒரு ரெகுலரான அமைதியான காலை பழக்கம் அவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு கண்ட்ரோல் உணர்வையும் கொடுக்கும். காலையில பொறுமையா ஒரு கப் காஃபி குடிக்கிறது, இல்ல ஜன்னல் ஓரமா உட்காந்து கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா மத்தவங்க கூட பேசுறது ரொம்ப முக்கியம். தனிமை, குறிப்பா புது இடங்கள்ல ஓவர் திங்கிங்க்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம்னு எல்லார் கூடயுமே தொடர்புல இருங்க. அது மன அழுத்தத்துக்கு எதிரான ஒரு பெரிய கேடயம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த டெக்னிக்ஸ்லாம் வெறும் கருவிகள் மட்டும் இல்ல. இது உங்க மனநிலையில நீங்க உலகத்தை பார்க்கற விதத்துல ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. நாம அதிகமா யோசிச்சு முடங்கி போற நிலைமையிலிருந்து ஆழமா சிந்திச்சு ஒரு தெளிவுக்கு வர நிலைக்கு மாறணும். ஒரே வட்டத்துக்குள்ள சுத்துறதுக்கு பதிலா ஒரு தீர்வை நோக்கி, ஒரு செயலை நோக்கி நகரணும். உதவி இல்லாம இருக்கிற மாதிரி உணர்றதுல இருந்து நம்ம கையில கண்ட்ரோல் இருக்குன்னு உணர்ற நிலைக்கு வரணும். கடைசியா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க மனசுல வர எண்ணங்கள் எல்லாமே நிஜம்தான், ஆனா அது உண்மையா? அடுத்த முறை உங்க மனசு தேவையில்லாம சுத்தும்போது இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.